வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு விழா தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலர் திரு சி.டி. நிர்மல்குமார் நம்மளிடம் இருக்கார். சார், இப்போ இன்னைக்கு கட்சியில இணைந்து முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கீங்க. உங்க தலைவர் விஜயோடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? சிறப்பா இருக்கு. இன்னைக்கு தொண்டர்கள் என்ன செய்யணும், அடுத்த 26 நோக்கி கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அது இல்லாமல் பூத் கமிட்டி என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார். தமிழகத்துடைய நிலையை புரியும்படி சொல்லியிருக்கிறார். என்ன செய்யணும், தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றை தர வேண்டும், மக்களுடைய எண்ணத்தையும் ரொம்ப சிம்பிளா கிறிஸ்பா சொல்லி இன்னைக்கு எங்களுடைய தலைவர் முடிச்சிருக்கிறார். கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த 3 மாதங்களும் அடுத்த 1 வருடங்களும் என்னென்ன செய்யணும்ன்றதை தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டு செயல்படலாம். தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உங்க கட்சியோடைய மேடையில் ஏறியிருக்காரு. அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவரோட பேச்சு எப்படி? இல்ல, அவர் தெளிவா தமிழகத்துக்கு என்ன தேவைன்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் அளவுக்கு ஒரு கரப்ஷன் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த அளவுக்கான மோசமான ஒரு கரப்ஷன், இதுக்கு காரணம் வாரிசு அரசியல்னு சொல்லியிருக்காரு, ஒரு டைனாசிட்டின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். இதை சரி செய்துதான் நம்ம சரி செய்யறதுக்கு இதுக்கு மாற்றா தான் நம்ம வர வேண்டும். அது இல்லாமல் தொண்டர்கள் அடுத்து என்ன எவ்வளவு தூரம் உற்சாகமா இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு கரேஜியஸா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. உள்ளூர்ல விலை போகாதவர் பிரசாந்த் கிஷோர்ங்கிற மாதிரி அமைச்சர் கே நேரு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்ல, 2019 அப்புறம் இதே திமுக பிரசாந்த் கிஷோர் அவர்களை டெல்லியில போய் கையில காலில் கூட்டு வந்தாங்க. இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் இன்னைக்கு 2021 அவர்கள் ஆட்சி அமைக்க முக்கிய காரணமா இருந்தால் கிட்டத்தட்ட 2 வருடம் அவருடைய மொத்த குழுவினரும் இங்க சென்னையில இருந்து வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியில வர்றதுக்கு 100% பிரசாந்த் கிஷோர் தான் காரணம். ஏன்னா போன தடவை இதே முதல்வரும் அவருடைய குடும்பத்தினரும் பிரசாந்த் கிஷோர் அவரோட கவுண்டிங் வரைக்கும் கூட உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து டிவியில பார்த்து முடிகிற வரைக்கும் அவரோட தொடர்புல இருந்து அவரால் தான் ஜெயிச்சு இன்னைக்கு அங்க உட்காந்துருக்காங்க. அவர்கள் அவரை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவருக்கு தெரியும் இவருடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னைக்கு அவர் 4 வருஷமா யாருக்கு எந்த கன்சல்டேஷனும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய தலைவராக, எங்க தளபதியோடைய நண்பராக, ஒரு சகோதராக வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு ஒரு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதெல்லாம் தலைவர்களும் நிர்வாகிகள் திமுக பாஜகவையும் விமர்சனம் பண்ற அளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து, அதோட அந்த கருத்தை எப்படி பாருங்க? இல்லங்க, நீங்க இருக்கிற எல்லா கட்சியும் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கொள்கை ரீதியாக ஒன்றிய அரசு, மத்திய அரசையும் ஒன்றிய பாஜகவையும் இங்க இருக்கிற திமுகவையும் இன்னைக்கு இருக்கிற இந்த பண்ணையார் போக்கையும் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் வேற ஏதாவது கொள்கை முரண்பாடுகள் வேற கட்சியுடன் வந்தால் அப்போ எங்க தலைவர் கண்டிப்பாக அதுக்கான குரலை கொடுப்பார். அதுல ஒன்றும் இல்லை. கட்சியுடைய உட்கட்டமைப்பு அதான் ஒரு கட்சியுடைய ஆணி வேறுங்கிற மாதிரி இப்ப தலைவர் பேசியிருக்காரு. உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு என்ன மாதிரி பணிகளை மேற்கொள்ளும்? இல்லை, இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பூத் கமிட்டி சரி பண்ணி மாநாடு போடணும்னு எங்களுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் நடக்கும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகப்படியான, நான் இப்பவும் சொல்றேன், அதிகப்படியான திமுகவை விட அதிகமான வாக்கு சதவீதம் உள்ள கட்சியாக தாவேக்கா இருக்குது. திமுக மட்டும் தனியாக நின்றால் எங்களை விட 3-4% கம்மியாக தான் இருக்கும் வாக்கு சதவீதம். வலுவான கட்சியாக இருக்கு. மக்கள் மத்தியில் ஏகோபித்த ஆதரவு பெற்ற கட்சியா இருக்கு. குழந்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு. மாற்றத்திற்கான ஒரே இது இன்னைக்கு இருக்கிற ஒரே ஹோப்பு, தமிழக மக்களுக்கு மாற்றம் வேணும்னா ஒரே நம்பிக்கை எங்களுடைய தளபதியா இருக்கு. அந்த நம்பிக்கையே போதும். எங்களால இந்த கட்டமைப்பு எல்லாம் சில மாதங்களில் கொண்டு விட முடியும். கட்டமைப்புங்கிறது என்ன, சின்ன ஆர்கனைசேஷன். நம்ம ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டா வேலை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. அந்த கட்டமைப்பை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஏன்னா அதிகப்படியான உணர்வுபூர்வமா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் தயாராக இருக்காங்க. அதை வைத்து இந்த கட்டமைப்பு உருவாக்குறது சில மாதங்களில் செய்து முடிக்க முடியும். நன்றி.